கெட்ட கர்மா என்ன செய்யும் அப்படின்னா, நீங்க முருகனை கும்பிட கும்பிட அந்த கெட்ட கர்மாவின் வீரியம் குறையும். அதனால் உங்களை கோவிலுக்கு போக விடாமல் செய்யும். நீங்கள் கோவிலுக்கு போக வேண்டும் என்று கிளம்பினால் தடங்கள் உண்டாகும். வீட்டில் பிரச்சனை அதிகம் வரும். வாக்குவாதம் வரும். தந்தை பிள்ளைகள் இடையில, கணவன் மனைவி இடையில, சகோதரர்கள் இடையில. இது உங்களுக்கும் நடந்திருக்கிறது என்றால் கமெண்டில் சொல்லவும். அப்படியே நம்ம பொதுநலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. ஒரு வீடியோ நேற்று பார்த்தேன். அதில் ஒருவர் கூறியது, திருச்செந்தூர் முருகனை பார்க்க சென்றவர் கடலில் குளிக்கும் போது அவர் மோதிரத்தை கடலில் துடைத்து விட்டாராம். அவர் நிலைமையை யோசித்து பாருங்கள். ஏன் திருச்செந்தூர் வந்தோம் என்று யோசித்திருக்க மாட்டாரா? அது கிட்டத்தட்ட 20 வருடம் அவர் அணிந்திருந்த மோதிரம். ஆனால் முருகன் என்ன சொல்கிறான் இங்கு? அவரை 20 வருடங்கள் பிடித்து இருந்த கெட்ட கர்மா இன்றுடன் கழிந்து போய்விட்டது, கடலோடு கடலாய். உன்னை அவன் சங்கத்துக்கு தேடி வர வைப்பவனே அவன்தான். உன்னிடத்திலிருந்து ஒன்றை எடுக்கிறான் என்றால் அது உன் நல்லதிற்கே என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போ கெட்ட கர்மா உங்களை விட்டு போகுது என்றால் உங்களை பாடாய்படுத்தி விட்டுதான் செல்லும். சாதாரணமாகலாம் போகாது. அதுதான் நம்மை கோவிலுக்கு போக விடாமல் தடுக்கிறது. வீட்டிற்கு போனாலும் சண்டை வர காரணமும் கூட, திருச்செந்தூர் போயிட்டு வந்ததிலிருந்து இருந்து என் வீட்டில் ஒரே சண்டை அப்படின்னு. நீங்க சண்டை வரும்போதெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும் நினைத்துக் கொள்ள வேண்டும், நம்ம கர்மா நம்மளை விட்டு போகிறது என்று. சண்டை வந்து அடிதடி ஆகுதா, இரத்தம் வருகிறதா, அப்போ நம்மை பிடித்த கெட்ட கர்மா கண்ணீர் இரத்தம் வழியா நம்ம விட்டு போகுது, அவ்வளவுதான். இதை போல் உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தால் கமெண்டில் சொல்லவும். மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பொதுநலம் யூடியூப் சேனலை. ஓம் முருகா.